நான் உங்கள் டிஜே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிசிபியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மேக்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு மேக்ஸ் தான், ரொம்ப வந்து ஹார்டாக வந்து ஒன்றும் கேட்கல, எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ கொஸ்டினை மட்டும் வந்து நல்லா பார்த்து நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டே நீங்கள் ஆன்சர் போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்து சொல்லிடுறேன். ஸோ நம்ம வே டு கோப் சேனல் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா வே டு வின் அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் கம்மிங் 6th அன்னைக்கு. டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையிலேருந்து மட்டும் ஒரு 100 கேள்விகள் வந்துட்டு நடக்கும். ஆன்லைன் டெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees. நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸாமில் வேஸ்ட்டாக மார்க் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 rupees வந்துட்டு ப்ரைஸாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யாராவது இப்போ புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு சேரத்துக்கு விருப்பமாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்துக்கோங்க. நான் அந்த வீடியோக்கான லிங்க்கும் வந்து நான் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி வந்துட்டு பேமெண்ட் பண்ணவங்க வந்துட்டு ஒழுங்காக ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்ப மாட்டேறீங்க. ஸோ யார் நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணின்னு எங்களுக்கு வந்து தெரியல. ஸோ பண்ணவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் பேரும் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த குரூப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான லிங்க் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எண் 15ஆல் பெருக்கப்படும் போது 196 அதிகமாகிறது எனில் அந்த எண் காண்பது தான் கேட்குறேன், ஓகேங்களா? ஸோ ஒரு எண்ணுன்றது வந்துட்டு நமக்கு தெரியாது, அது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸ் அந்த நம்பரை 15ஆல் அவங்க வந்து பெருக்குனாங்கன்னா அப்போ 15x அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா 196, ஓகேங்களா? 196. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கிற கீ பாயிண்ட், ஓகேங்களா? இப்போ 2 எண்களை பெருக்கி கிடைக்கிறது வேற, அதிகமாகிறது வேற, ஓகேங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிகமாகிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு கொடுத்துக்கிறத வச்சு நம்ம ஒரு சமன்பாடு எழுதணும்னா 15x = x + 196, ஓகேங்களா? அதாவது கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு எண் அந்த எண்ணுடன் 15 பெருக்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா 196 அதிகமாகிறது, ஓகேங்களா? ஸோ இப்போ 196 அந்த எண்ணையும் கூட்டினா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 15x அப்படின்றது வந்து கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணா 15x இப்படியே இருக்கட்டும், இந்த x என்னன்னு வந்துச்சுன்னா -x, ஓகேங்களா? = 196. இப்போ 15x ல இருந்து ஒரு x போச்சுன்னா 14x 196. இப்போ x இந்த பக்கம் வச்சுட்டு 196 / 14 இந்த பக்கம் போச்சுன்னா இப்போ இதை அடிச்சிங்கன்னா வந்து வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டாவது வாய்ப்பில் அடிச்சோம்னா 9 2 18 மீதி 1 8 2 16, ஓகேங்களா? இது வந்து 7 2 14 1 7 7 மீதி 2 இருக்கும் 4 7 28. ஸோ ஆன்சர் 14, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுதுங்களா? ஸோ அது ரெண்டாவது கொஸ்டின். 320 என்பது 5 8 11 14 என்ற வரிசையில் எத்தனையாவது உறுப்பு, ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு தொடர் வரிசை கொடுத்திருந்தாங்கன்னா, ஓகேங்களா, தொடர் வரிசை கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா ஒண்ணே ஒன்று தான், ஓகேங்களா? L = a + n - 1 × d. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நீங்க இதுல இருக்கிற நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு சால்வ் ஆயிடும். ஸோ இந்த ஃபார்முலா வந்துட்டு நீங்க மனப்பாடம் பண்ணிதான், ஓகேங்களா? ஸோ இது கான்ஸ்டன்ட் வந்து மாறாது, ஓகேங்களா? இப்போ L வந்து லாஸ்ட் டைம் ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்கன்னா 320 கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து லாஸ்ட் டைம் L, ஓகேவா? ஏன்றது வந்து ஃபர்ஸ்ட் உறுப்பு, அதுதான் வந்து A. n தான் நமக்கு எத்தனாவது உறுப்புன்னு தெரியல. ஸோ n அப்படியே இருக்கட்டும். D வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு வேல்யூ தான். அப்போ 8 ல இருந்து 5க்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3 வரும். அதே மாதிரி 11க்கு 8க்கும் பாத்தீங்கன்னா 3 வரும். அதே மாதிரி 14க்கும் 11க்கும் பாத்தீங்கன்னா 3 வரும். அப்ப டிஃபரன்ஸ் வந்துட்டு காமனா வருது பாத்தீங்களா? அப்போ D = 3, A = 5, L = 320, ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூலாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ அதை அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ L வந்து 320 = சரி 320 A வந்து பாத்தீங்கன்னா 5, n அப்படியே இருக்கட்டும், n - 1 × d. d வந்து பாத்தீங்கன்னா 3, ஓகேங்களா?
ஸோ இப்போ இந்த 3 இந்த பக்கம் எடுத்துட்டு போனால் இங்கே வந்து வகுக்க முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த 5 வந்து எடுத்துட்டு வந்துக்கலாம். ஸோ 320 + 5 என்ன வந்துச்சுன்னா -5 ஆயிடும். ஈக்குவல் டு n - 1 × 3 ஓகேங்களா. இப்போ இதை கழிச்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா 315 ஈக்குவல் டு n - 1 × 3 வரும். இப்போ இந்த 3 என்ன வந்துச்சுன்னா என்ன வகுப்படும் ஓகேங்களா. அப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா 315 / 3 ஈக்குவல் டு n - 1 ஓகேங்களா. இப்போ இதே அடிச்சோம்னா 5 30 மீதி 1 5 5 இப்போ 105 ஈக்குவல் டு n - 1. இப்போ நமக்கு வந்து என்ன தான் தேவை. அப்போ 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 105 + 1 ஈக்குவல் டு n 106 n. அப்போ என்னோட வேல்யூ 106 ஓகேங்களா. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு 106. ஸோ இன்னும் 2 क्वेश्चन இருக்கு. ஸோ அது நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரி ஓகேங்களா. ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சம் தான் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சம் வாசிக்கிறேன் பாருங்க. அறுபது என்பதின் எத்தனை சதவீதம் 72 இருக்கும் ஓகேங்களா. ஸோ சதவீதம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா 100 தான். அப்போ 60 = 100% ஓகேவா. அப்போனா 72 இருந்தா எத்தனை சதவீதமா இருக்குன்னு கேக்குறாங்க ஓகேங்களா. இது வந்துட்டு நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு போடுவாங்க. ஸோ அது நம்ம போறத டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 ஓகேவா. அதாவது இந்த சைடுக்கு இந்த சைடும் நம்ம வந்து வகுக்கலாம். அதே சேம் தான் மேலே கீழே. அதே மாதிரி மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் வகுக்கலாம். இந்த மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் வகுக்கலாம். கிராஸ்ல வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தட் நீங்க புரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து போறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்துட்டு 6 வகுப்பில் அடிச்சா 1 6 6 மீதி 1 இருக்கு 12. அப்போ இப்போ 12 72 அடிச்சாச்சு. இப்போ இந்த 12யும் 10யும் பெருக்கினா நமக்கு வந்து ஆன்சர். அப்போ என்ன வருது 12 × 10 = 120 ஓகேங்களா. இதுதான் நம்மளோட ஆன்சர். ரொம்ப ஷார்ட்கட் மெத்தட் தான். ஸோ அதே சேம் தான் இங்கே ஓகேங்களா. இப்போ இந்த क्वेश्चनல 1140 இல் 170% எவ்வளவுன்னு கேக்குறாங்க ஓகேங்களா. அப்போ 1140 அப்படின்றது வந்து 100% ஓகேங்களா. அப்போ 170%னா எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இந்த क्वेश्चन நல்லா படிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால கரெக்ட்டா பண்ண முடியும். 170 போடினாலும் தப்பாயிடும் ஓகேங்களா. இப்போ நான் அந்த மெத்தட்ல எப்படி சொல்லணும். இந்த மெத்தட்ல இங்கேயும் வகுத்துக்கலாம். அதே சேம் தான். எல்லா 4 சைடுமே கிராஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதே சேம் தான். இங்க ஒரு 0க்கு இங்க ஒரு 0 அடிபடுது. அதே மாதிரி இங்க ஒரு 0க்கு இங்க ஒரு 0 அடிபடுது. இப்போ வந்து கிராஸ்ல இருக்கிறது மட்டும் மல்டிபிள் பண்ணா நமக்கு வந்து ஆன்சர். அப்போ என்ன வரும் பாத்தீங்கன்னா 114 × 17 7 4 28 8 மிச்சம் 2 1 7 7 2 9 4 7 7 1 பெருக்கினா 114. இது அப்படியே போட்டீங்கன்னா 8 9 4 13 3 மிச்சம் 1 7 1 8 1 9 1938 ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ரொம்ப வந்து சிம்பிளா தான் வந்து கேட்குறாங்க. ரொம்ப ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்கல. நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே வந்து பாத்தீங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து போடலாம் ஓகேங்களா. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம குரூப்ல வந்துட்டு அதாவது இப்போ பேமெண்ட் கட்டி சேரிங் பார்த்தீங்களா அந்த டெலிகிராம் குரூப்ல சேரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து கொடுக்கப்படும். அது என்ன பிடிஎஃப்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் இல்லை சேனல்ல இருக்கிறவங்களாகட்டும் அவங்க வந்துட்டு நிறைய பேர் கேட்குற ஒரு பிடிஎஃப் தான். அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சு அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. அது வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு பிடிஎஃப். அதனால வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அதை ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைனோட உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ டு ஆல்.